ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இது சாட்டர்டே எடுத்த வீடியோ. ஸோ நான் வந்து நாளைக்கு ஊருக்கு போகிறேன். அதனால் டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் எப்போதுமே போவேன் கிச்சன் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு பார்க்காதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிட்டேன்னு. ஸோ க்ளீன் பண்ணி வச்சா தான் எனக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது வந்தோன்னே. நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், என் நாத்தனார் வீட்டுக்கு போகிறேன். இது வந்து என் பொண்ணு பர்த்டேலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் போன வ்ளாக் இது. ஸோ ரொம்ப நல்லாச்சுங்க. ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ண போகிறாங்களா, அதுக்குள்ளே போயிட்டு வரணும்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு, கிளம்பிட்டோம். இது வந்து மார்னிங் எடுத்த வீடியோ. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன், ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட்டோ வரதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கில் எல்லாத்தையும் வச்சுட்டேன். நான் எதையுமே மறக்கக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். வச்சுட்டேன் நான். ஒரு வழியாக பஸ் ஏறியாச்சு. எங்கள் ஊரில் பஸ் ஏறியாச்சு. நேராக கொரடாச்சேரியில் போய் தான் இறங்குவோம். அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போவோம். பஸ் ஏற்றி இறங்கி ஆட்டோவில் போய்கிட்ருக்கோம். இது ரயில்வே ட்ராக். எனக்கு ரயிலில் போகணுன்னு ரொம்ப ஆசை. இன்ஷால்லா வரப்போ முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளம்பியாச்சு, வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். வீடு வந்துருச்சுங்க. இதுதான் எங்கள் மச்சி வீடு. இந்த வீடு. வீட்டுக்கு போகிறதுக்கு 12 ஆகிடுச்சிங்க. 12 போனோன்னே எனக்கு ஒரு ஐஸ்கிரீம், என் பொண்ணுக்கு ஐஸ்கிரீம். போனோடனே குளுன்னு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம். இந்த குட்டை கிளி ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என்ன, நம்ம வந்த வேலையை பார்க்க வேண்டியது தான். சோறு தான், பிரியாணி நம்மளுக்கு பிடிச்சது, எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சது. ஸோ ஒரு கட்டிட்டேன். சரியான மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சரியான மழை. சுத்தமாக கரண்ட் இல்லை. நாங்கள் போன நேரம் அவங்க வீட்டில் கரண்ட்டு போச்சு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை. நைட் 8 மணி நேரம் கரண்ட் இல்லைங்க. ஆனால் அங்கே சுத்தமாக கரண்ட் இல்லாத ஃபீலே இல்லை. ஏன்னா அவ்வளோ குளுன்னு இருந்துச்சு. சரியான மழை. அங்கே பாருங்கள் தண்ணி எப்படி ஃபோர்ஸாக ஊற்றுதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு மழை பெஞ்சிச்சு. நல்ல வேளை மழையில் கொஞ்சம் கூட அடிப்படாமல் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அவ்வளோதாங்க. இது நெக்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்கும் 2 ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க என் மச்சி. ஸோ எனக்கும் என்னையும் லிஸ்ட்டில் சேர்த்துப்பாங்க. நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர், என் பொண்ணு வந்து ப்ளூபெரியா பிளாக்பெரியா அந்த ஃப்ளேவர். அவ்வளோதான் எடுத்துக்கிட்டா. நம்மளாம் மிச்சம் மீதி தானே கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டாச்சு. ஸோ அதுவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேணான்னு சொல்ல மனசு வராதது இந்த ஐஸ்கிரீம் தாங்க. அதனால் வாங்கி சாப்பிட்டேன். என் பொண்ணு வந்து விளையாடிட்டு படுத்திருந்தாங்க. ரொம்பவும் ஜாலியாக இருந்துச்சு. 2 டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. இது வந்து அவங்க வீடு. ஸோ குட்டியாக ஒரு உங்கள்கிட்ட காட்டலாமேன்னு வீடியோ எடுத்தேன். ஸோ இதுதான் என் மச்சி வீடு. வீடியோ எடுத்துகிட்டு ஸோ பொண்ணு பிஸ்கெட் கேட்டாங்கன்னு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டேன் வீடு ஃபுல்லாக. என் சின்ன குட்டி வந்து மேடம் தூங்கிட்டுருக்காங்க, நல்லா அசந்து தூங்கிட்டுருக்காங்க. இதுதாங்க இந்த பாசமான கிளி. ஆனால் என் குட்டியும் பயப்படும் கிளியை பார்த்தா. பிஸ்கெட் புட்டு வைக்கிது சாப்பிடுன்னு. கிட்டெல்லாம் போகமாட்டா, அது ஒரு பயந்து பிள்ளை என்ன மாதிரி. மேடம் கொடுத்த பிஸ்கெட்டை ஜன்னலில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. என் பொண்ணு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப குட். பட் சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் ரொம்ப பேட். சாப்பிடாது. 1 மணி நேரம் உட்காந்துருக்கும். ஸோ இன்றைக்கி மதியானம் என்ன சாப்பாடுனா மீன் குழம்பு, அப்புறம் சவ் பொரியல், ப்ரான், ஃபிஷ் ஃப்ரை. ஸோ ரொம்ப நல்லா சாப்பிட்டோம். அப்பையும் நல்லா ஒரு ஃபுல் கட்டிட்டு ஈவினிங் டைமில் அப்படியே பக்கத்தில் கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாமேன்னு பாப்பாவை விட்டுட்டு நானும் மச்சியும் போனோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஊருக்கு கிளம்பியாச்சு. பாப்பாவை ரெடி பண்ணியாச்சு. குட்டி பாப்பா, பெரிய பாப்பா எல்லோரும் ரெடி பண்ணி நானும் ரெடி ஆயாச்சு. வெளியில் வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ட்ரெயினில் போகலான்னு நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு வழியாக ட்ரெயின் டைமுக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் 8:30க்கு ட்ரெயின் என்ன, அதுக்குள்ளே கிளம்பிட்டோம். கிளம்பி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கொரடாச்சேரி வந்து இங்கே ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ 1/2 அன் ஹவர் நின்றோம் அங்கே. அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் வந்துச்சு. சீரியஸ்லி என் பொண்ணு வந்து ட்ரெயினில் போனதே இல்லை. 5 வயசு ஆகுது. ட்ரெயினில் அழைச்சிட்டு போனதில்லை, வாய்ப்பு கிடைக்கல. ஸோ என் பொண்ணு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தா. நான் ஃபோட்டோ எடுத்தப்போ கூட திரும்பி பாருடி, வீடியோ எடுக்கிறேன், திரும்பி போஸ் கூடனா ட்ரெயினேன்னு வரைக்க பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல. ட்ரெயினை விட்டு ஊருக்கு போகிறப்ப கூட தேங்க்யூ அம்மா என்னை ட்ரெயினில் அழைச்சிட்டு போனதுக்கு, ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னா.
ஸோ அவங்க சந்தோஷப்படுறப்போ நம்மளுக்கும் அதில் பங்கு இருக்குல்ல. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து திருச்சி ட்ரெயின், திருச்சிக்கு போகிற ட்ரெயின். நம்மளுக்கு இந்த சைடு வரும். அதுக்கிட்ட நில்லு ஃபோட்டோ எடுக்கிறேன்னே. அவள் வந்து ட்ரெயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாளா, ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா. பின்னாடி வந்து ஒரு கடை இருந்துச்சு. அதில் வந்து நவதானியம் மாவு, தோசை மாவு, நவதானியத்திலேயே செஞ்சது எல்லாமே. அப்புறம் அந்த துளசி மிட்டாய், வல்லாரை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் மச்சி ஏதோ மிட்டாய் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் வீடியோ எடுத்தேன். அவ்வளோதாங்க, ட்ரெயின் வந்துடுச்சு. நாங்கள் ட்ரெயின் ஏற போகிறோம். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நாளா வருஷமாக ஆச்சு ட்ரெயினில் போய். அதனால் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பி. குழந்தைங்களுக்கு தான் ஹாப்பியாக இருக்குமா என்ன? ஸோ ட்ரெயினில் ஏற போகிறோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ட்ரெயின் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீட்டு இருக்கிற வரைக்கும் தான் ட்ரெயின் பிடிக்கும். சீட்டு இல்லாமலாம் போகவே முடியாது. ரொம்ப கஷ்டம். அது இந்த குட்டி பாப்பாவை வச்சுக்கிட்டு. நான் கூட கவலையாக வந்துட்டுருந்தேன், இடம் இருக்குமோன்னு. ஒரு வழியாக 2 சீட்டு கிடச்சிச்சுங்க. சந்தோஷம். அங்கே போய் உக்காந்தாச்சு. அவ்வளோதாங்க, ட்ரெயின் கிளம்பிடுச்சு. என் பாருங்கள், என் பொண்ணு ஜன்னல் சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. அவ்வளோதாங்க, திருவாரூர் ஜங்ஷன் வந்துருச்சு. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடுவோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. வீட்டுக்கு போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டோம். தூக்கம் போட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.